அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. என்னென்னா, ஆன்மீகத்தில் ஈடுபடுவதற்கு இளமை சரியானதா, முதுமை சரியானதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ இவரோட கேள்விங்கிறது ஒரு சரியான விதமாக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகம் என்பது உருவ வழிபாட்டில் ஈடுபடுறதை பற்றி சொல்கிறாரா, இல்லை யோகத்தில் ஈடுபடுறதை பற்றி சொல்கிறாரா? நம்ம யோகத்தை பற்றி தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம். இப்போ உருவ வழிபாட்டில் ஈடுபடுறதுக்கு வயசு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சும்மா சாதாரணமாக கோயிலுக்கு போய் கையெடுத்து கும்பிடுறதுக்கு, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு அப்ளிகேஷனை போடுறதுக்கு ஏதாவது வயசு தேவையானா அதுக்கு எந்த விதமான வயசும் தேவையில்லை. நீங்கள் எப்போ வேணுமோ கோயிலுக்கு போகலாம், எந்த வயசில் வேணுமோ கோயிலுக்கு போகலாம். அதில் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அது நீங்கள் எல்லா காலமும் எல்லா வயசும் சரியானது தான். அதுக்கு ஒன்றும் வயசுங்கிறது ஒரு தடையே இல்லை. ஆனால் யோகம் அப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாவம் புண்ணியத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த பாவம் புண்ணியத்தை பேலன்ஸ் பண்ணணுன்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகம் கிடையாது, யோகம்தான். யோகத்தில் தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும், புண்ணியத்தையும் பாவத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும். அதில் தான் நமக்கு ஒரு சிக்கல் இருக்குது. அதில் தான் நம்ம மாட்டிக்கிட்டு இந்த உலகமே முழிக்குது. அப்படி இல்லைன்னா எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டுட்டு மோட்சம் அடைஞ்சிட்டு முக்தி அடைஞ்சிட்டு போயிடுவாங்கள்ல. எல்லாருமே நல்லவங்களாக வாழறதுங்கிறது கொஞ்சம் சுலபமான வழி தானே. ஆனால் அன்போடு வாழறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. ஆனால் யோகத்தில் ஈடுபடுவதற்கு முதுமைங்கிறது சரியாக இருக்காது, இளமைங்கிறது தான் சரியாக இருக்கும் யோகத்தில் ஈடுபடும்போது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகத்தில் ஈடுபடும்போது நீங்கள் ரொம்ப நேரம் தவத்தில் உட்கார்ற மாதிரி இருக்கும். தவத்தில் உட்கார்ற மாதிரி இருந்துச்சுன்னா பழகுதல் அப்படிங்கிறது நீங்கள் இளமையிலேருந்து பழகுனா தான் அது சரியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் யோகத்தில் உட்காரக்குள்ள உங்கள் உடல் அது செயல்படணும். அப்போ ஷோல்ட்ரு, நெஞ்சு பகுதி இதெல்லாம் கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும் வயசான காலத்தில் நீங்கள் புதுசாக கற்றுக்கக்குள்ள. இப்போ இளமையிலேருந்து நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அந்த குற்றங்கள், உடல் குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு உங்களுக்கு உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எந்த விதமான பெயினோ எந்த விதமான இடையூறுமே இருக்காது. சின்ன வயசுலேருந்து நீங்கள் பழக்கப்பட்டதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. திடீர்னு வயசான காலத்தில் போய் நீங்கள் யோகத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதற்கான ஒரு யோகம் இருக்குது. வயதானவர்களுக்குன்னு ஒரு யோகம் இருக்குது. அதை தான் நம்ம சொல்லித்தர மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த வயதுங்கிறது உடம்பை செயல்பட விடாது. இந்த உடம்பை கடந்து போகிறது இளமையிலே சேலஞ்சாக இருக்குது. முதுமைக்கு பெரிய சேலஞ்ச்.